நான் பிஎன்எஸ் சட்டத்தில் 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், அதை சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன்ஸுங்க கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி, அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அது 700 பேஜஸ் இருக்குது. 400 கேஸில் அதில் கொடுத்துருக்கேன். அதனுடைய விலை 800 ரூபா. அந்த புஸ்தகமும் புஸ்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க, புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும். இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். வில்லியம் வில்ஃப்ரெட் பப்ளிகேஷன் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும். இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு, அதாவது பேர் ஆக்ட் இருக்காது. நான் எழுதியிருக்க பிஎன்எஸ் சட்ட புஸ்தகம் 800 ரூபா விலை உள்ளதில் பேர் ஆக்ட் எழுதியிருப்பேன். அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன். அதோட சேர்ந்து ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி 1லிருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும், 800 ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு, வேற முக்கியமில்லாத சில 1-2 ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு 400 பக்கங்களோட 500 ரூபா விலைக்கு புஸ்தகம் வெளியிட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு. நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அலகாபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்காங்க. இது ஆங்கில புத்தகம். தமிழ் புத்தகம் வில்லியம் வில்ஃப்ரெட் பப்ளிகேஷன்ல இருந்து வெளியாகுது. 800 ரூபா விலை. அது டீட்டெயில்டான விரிவான புஸ்தகம். ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிட்டுதாங்க. அது உங்கள் காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும். அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன். அது 800 ரூபா விலை. அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு 500 ரூபா புஸ்தகத்தில் 400 பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக் எழுதியிருக்கு. இந்த 3 புக்கும் உங்களுக்கு அவைலபிள். நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா, அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் இருக்கிறதான் உங்களுக்கு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன். நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோட விரிவுரையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டம்ங்கிறது எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க, அல்லது வில்லியம் வில்ஃப்ரெட்டில் வாங்குங்க, அல்லது அமேசானில் வாங்குங்க. அது புக்கு வாங்காதோ உங்கள் விருப்பம் உங்களுக்கு. ஆனால் நான் 3 சாய்ஸ் வந்திருக்கேன். இங்கிலீஷோ தமிழோ 2 உண்டு. தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு. விரிவு இல்லாமல் ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. இனி சட்டம், இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம். பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். 12 அத்தியாயம் பார்த்துட்டு இப்போ 13வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இது பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல். லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் சொன்னதை கேட்கலன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வருது இந்த அத்தியாயம் 13. ஃபர்ஸ்ட், அப்ஸ்காண்டிங் டு அவாய்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ். சட்டப்படி ஒருவனுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, இல்லாட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ஒரு உத்தரவு கொடுக்காங்க அப்படின்னா யார் கொடுக்கா? தகுதி வாய்ந்த பொது ஊழியர் பிறப்பிக்கின்றார். அதை கையில் வாங்காமல் தலைமறைவாகிறார்னா இந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். இதில் சம்மன்னு கோர்ட்டில் இருந்து வரும். வேறு நோட்டீஸு யார் வேணாலும் கொடுக்கலாம், கோர்ட்டு கொடுக்கலாம், வேறு யாராவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்கலாம். ஆர்டருங்கிறது காவல்துறை அதிகாரிகள் கொடுக்க போகிறாங்க, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. அப்படி 3 விதமான விஷயங்களை இந்த செக்ஷனில் உட்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் சமனை மட்டும்தான் சொல்லுதாங்க. பிடியாணை அப்படின்னு வாரண்ட் கொடுத்து அவன் வரலையா, அது இந்த பிரிவின்குள் வராது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. ஏன்னு சொன்னால் சமன் மட்டும்தான் வர சொல்லுதாங்க, வரல. ஆனால்
வாரண்டுங்கிறது பிறப்பித்தால் அதை காவல்துறை அதிகாரி அவனை கண்டுபிடிச்சு கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அப்படிங்கறனால இந்த சட்டத்தின் 206க்குள்ள வாரண்டுங்கிறது வராது, ஒன்லி சமன்ஸ். ப்ரிவென்டிங் சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் ஆர் ப்ரிவென்டிங் பப்ளிகேஷன் thereof. ஒரு அழைப்பாணை, அறிவிப்பு அல்லது உத்தரவு, ஏற்கனவே பார்த்த மாதிரி அழைப்பாணைன்னு சொல்லக்கூடியது சமன்ஸு, நோட்டீஸு ஆர் ஆர்டர் பிறப்பிக்கும் போது தனக்கு அல்லது வேறு எந்த நபருக்கும் சார்பு செய்வதை உள்நோக்கத்துடன் தடுக்கின்றார். அதை தடுக்காங்க. ஒருத்தர் சமன் கொடுக்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாருன்னா சொந்தக்காரன் என்ன செய்தாங்க, வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் அவரை தடுத்து அனுப்பிட்டாங்க. அப்படி அவருக்கோ அல்லது வேறு எவருக்கோ, தனக்கு கொடுக்கறத தடுக்காரு அல்லது வேறு எவருக்கும் கொடுக்கறத தடுக்காரு அப்படிங்கிற சமயத்தில் இந்த செக்ஷன் பொருந்தும். அது மட்டும் சொல்லலை, வேற அந்த அழைப்பு அறிவிப்புங்கிறத ஒட்டப்படுவதை கூட தடுக்கின்றார். சமன் ஒருத்தர் வாங்கல, வீடு பூட்டி கிடக்குன்னா வாசலில் ஒட்டிட்டு போயிருங்க அப்படின்னு உத்தரவு இருக்கையில் அப்படி ஒரு ஒட்டப்படுவதையும் தடுக்கிறார் அப்படின்னா அவர். இது ஒன்று ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னோம், உள்நோக்கத்துடன் தடுக்கிறார்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொல்லுதோம், ஒட்டப்படுவதை தடுக்கிறார்னு சொல்லுதோம். மூணாவது என்ன சொல்லுதோம், ஒட்டப்பட்ட இடத்திலிருந்து உள்நோக்கத்துடன் நீக்குதல், ஒட்டுதலை கிழிச்சு எடுத்துட்டாரு. நாலாவது ப்ரொக்ளமேஷன், அதாவது ஒரு அறிவிப்பு. அறிவிப்பு கொடுக்கதா, இது பிஎன்எஸ்எஸ்ல வரும். ஒருத்தனுக்கு அழைப்பாணையை கொடுத்தோ அல்லது பிடியாணை கொடுத்தோ ஆளை கிடைக்கவே இல்லை, அது வாங்கவே முடியலங்கையில் அவனை ஒரு அறிவிப்பு கொடுக்காங்க, பொது அறிவிப்பு. நீ இத்தனாம் தேதி நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு பொது அறிவிப்பு கொடுப்பாங்க. சில சமயம் அதுவும் நியூஸ் பேப்பர் வழியாகவும் அடிஷ்னலாக கொடுக்கலாம், அறிவிப்புங்கிறத கொடுக்காங்க. அப்படி அறிவிப்பு செய்வதை சட்டப்பூர்வமாக தடுக்கிறார். அப்போ இந்த பிரிவில் 4 விதமான செயல்களை குற்றம்னு சொல்லுவோம். தனக்கோ வேற யாருக்கோ கொடுக்கறதை தடுக்காங்க, அல்லது ஒட்டப்படுவதை தடுக்கார், அல்லது ஒட்டப்படுவதை நீக்குகிறார், அல்லது ப்ரொக்ளமேஷன் செய்வதை, பிரகடனம் செய்வதை தடுக்கிறார். அப்படின்னா 4 குற்றங்களை இந்த பிரிவுக்குள்ளே கொண்டு வரோம். இனி 5வது, பொது உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஆஜராகாது. அழைப்பாணை, அறிவிப்பு, உத்தரவு கொடுத்து இவர் கையில் வாங்கிட்டு அந்த இடத்துல சட்டப்பூர்வமாக கலந்து கொள்ள வேண்டும், அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அவர் என்ன செய்தார், அவர் ப்ரெசண்ட் ஆகலாம். அழைப்பாணைப்படி 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு வரணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவர் 30ஆம் தேதி காலையில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்படி உள்ளதை வேண்டுமென்றே அந்த இடத்தில் நேரத்தில் கலந்து கொள்வதை தவிர்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று சொல்லுதாங்க, கலந்து கொள்ள வேண்டிய இடத்திலிருந்து புறப்படுகிறார், புறப்படுவதற்கான நேரம். ஒரு கேஸு ப்ரொசீடிங்ஸுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் போகிறாரு, 10 மணிக்கு போயிட்டாரு, எதிர்கட்சியை விசாரிக்காங்க, இவரையும் விசாரிக்காங்க, இவங்க எல்லாம் விசாரணைலாம் முடிஞ்சு போச்சு, போங்கன்னு சொல்லுவதுக்கு முன்னாலே போயிட்டாருன்னு வைங்க, இந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். அதை தான் இங்கே என்ன சொல்லுதோம், 1 தவிர்க்கிறார், 2வது புறப்படுவதற்கான நேரத்துக்கு முன்னாவே கிளம்பி போயிருந்தார். அடுத்தது, பிரகடனத்துக்கு ஏற்ப முன்னிலை ஆகவில்லை. பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 24 சொல்லுதாங்க, ஒரு அழைப்பானை ஒருத்தன் வாங்க மாட்டேங்க, தவிர்க்கிறார், எப்படியாவது ஊரை விட்டு ஓடிடுவார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வேணுமானா வாரண்ட் இஷ்யூ பண்ணு. வாரண்ட் இஷ்யூ பண்ணும்போதே அப்படியும் வரலையா, அவன் கிடைக்கலையா, ஆள் வேணும்னே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், தலைமறைவாக இருக்கான், ஊரை விட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷன்னா ஒரு பொது அறிவிப்பு. இதனால் அறிவிப்பது என்னவென்றால், இந்த தேதியில் இந்த மனிதர் இங்கே வந்து ஆஜராக வேண்டும். அது வேணுமானா என்ன செய்யலாம், நியூஸ் பேப்பர்லேயும் லோக்கல் நியூஸ் பேப்பர்லேயும் போடலான்னு இருக்குது. அப்படி கொடுத்த பிறகும் அவர் வரலன்னா குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஆஜராக தவறினால் அதுக்கு 3 வருஷம். இவன் ஏற்கனவே வேற ஒரு குற்றம் பண்ணியிருப்பான், அது வேற. அது போக பிரகடனத்துக்கு பிறகும் ப்ரொக்ளமேஷனுக்கு பிறகும் இவன்
அட்டெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இவர் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர். அதுக்கு மட்டுமே 3 வருஷம். இவன் ஒரு திருட்டுக்காக விசாரணைக்காக சம்மன் அனுப்பியிருக்கான், இல்லை கோர்ட்டில் ஒரு விசாரணைக்கு வராங்கன்னா அந்த கேஸு தனியாக நடக்கும், அதுக்குள்ளே தண்டனை வேற. இவர் வராதுக்கு மட்டும் 3 வருஷம், ப்ரொக்ளமேஷன் கொடுத்த பிறகும் வரல அப்படின்னு. அதே இது பிரகடனப்படுத்த குற்றவாளி அப்படின்னா 7 வருஷம். பிரகடனம் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும், ஒரு அழைப்பனை வாங்கலை, ஒளிஞ்சு மறைஞ்சு நிற்கான் அப்படின்னா பிரகடனப்படுத்தி ஒரு பொது அறிவிப்பு வழியாக அவனை நீ வா அப்படின்னு சொல்லுதான். அப்படி உள்ள ஆள் ஒரு குற்றம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது சட்டத்தில் சொல்லக்கூடிய குற்றங்களின் வகைகளில் ஒன்றாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க, அவரையே பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அதில் சொல்லக்கூடிய நாளில் வரல அப்படின்னா அவருக்கு 7 வருஷம் அப்படிங்கிற இந்த செக்ஷனோட 2வது பிரிவு சொல்லுது. அடுத்தது டாக்குமெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஒமிஷன் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டு பப்ளிக் சர்வன்ட் பை பர்சன் லீகலி பவுண்ட் டு டூ இட். ஒரு ஆவணத்தை, ஒரு மின்னணு பதிவை ஒரு பொது ஊழியருக்கு முன் கொண்டு செல்ல அல்லது ஒப்படைக்க சட்டப்பூர்வமாக கட்டுப்பட்ட நபர் அதை செய்ய வேண்டும். ஆனால் அவர் வேண்டுமென்றே தவிர்க்கிறார். ஒரு ஃப்ராடு நடந்து போச்சு. ஒரு கவர்மெண்ட் செல்லானில் பணம் அடைச்சாங்க, பேங்கில் போய் கவர்மெண்ட் செல்லானில் ஃப்ராடு பண்ணிட்டான். முன்னாடிலாம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு செல்லான் எடுப்பாங்க, 3 கவுண்டர் ஃபைல் இருக்கும், 1 பார்ட்டிக்கு, 1 கவர்மெண்ட்டுக்கு, 1 பேங்குக்கு அப்படின்னு. அதில் என்ன செய்தான், அதில் ஆல்ட்ரு பண்ணி கொண்டு போய் பணத்தை கட்டிட்டான். பேங்கில் இருக்க செல்லாலில் 300 ரூபா இருக்குது, இவன் அதை 300 3000ன்னு திருத்தி ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து 3000 கட்டிட்டான்னு காட்டிட்டான். இது போலீஸ் விசாரிக்கு. இதை போலீஸ் விசாரிக்கும் போது குற்றம் எங்கே இருக்குது, குற்றத்தோட பேஸு பேங்கில் கட்டின வவுச்சரில் இருக்குது, அந்த பணம் கட்டின ரசீதில் இருக்குது. அந்த ரசீது சட்டப்படியாக எங்கே வரணும், போலீஸ் அதிகாரி பார்வையை கொண்டு வரணும். போலீஸ் அதிகாரி ஒரு உத்தரவு கொடுக்காரு, அதை கொண்டு வான்னு. அப்படி ஒரு ஆவணத்தை அல்லது ஒரு மின்னணு பதிவு, இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸை கொண்டு வரலன்னா அவங்க இந்த பிரிவு. சட்டப்படியாக உத்தரவிட அதிகாரமுள்ள ஒரு நபர், அதை சட்டப்பூர்வமாக கட்டுப்பட்ட நபர் கொண்டு போகவில்லை. ஒரு போலீஸ் அதிகாரி வங்கியிலிருந்து ஒரு ரெக்கார்டு கேட்டாங்கன்னா வங்கி அதிகாரி அந்த ஆவணத்தை கொண்டு போகலை அப்படின்னா இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்படணும். இதை 2ஆக கொடுக்கும். ஒன்று வேற யாருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு, அதையே நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணுன்னா 6 மாதம். இப்போ போலீஸ் அதிகாரி வங்கி அதிகாரிகிட்ட இருந்து இந்த ரெக்கார்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு போகலைன்னா 1 மாதம் தண்டனை. ஒரு நீதிமன்றம் ஒரு வங்கி அதிகாரி அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போகலைன்னா 6 மாத தண்டனை அப்படிங்கிறது பிரிவு 210. அடுத்தது 211, ஒமிஷன் டு கிவ் நோட்டீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் சர்வன்ட் பை பர்சன் லீகலி பவுண்ட் டு டூ. எந்த ஒரு பொது ஊழியருக்கும் அறிவிப்பை கொடுக்கவோ விஷயத்தை பற்றிய தகவல் வழங்கவோ சட்டபூர்வமாக கட்டுப்பட்டவர் சட்டத்தால் கோரப்படும் முறையிலும் நேரத்திலும் அறிவிப்பை கொடுக்கவில்லை என்றால் அவர் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பிஎன்எஸ்எஸ் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் சில விஷயம் சொல்லுவாங்க, இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. 394 சில குறிப்பிட்ட தண்டனை பெற்ற குற்றவாளியை முகவரியை பெறும்போது, ஒரு குறிப்பிட்ட குற்றம் செய்தவனை விடுதலை பண்ணும்போது, நீ அடுத்த 5 வருஷத்துக்கு நீ எங்கெங்கே குடியிருப்ப, எப்போ ஊரை விட்டு போவ அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிடலாம். அப்படிப்பட்ட வகையில் முகவரியை மாற்ற அல்லது முகவரியை தெரிவிக்க அப்படின்னா இவர் இந்த பிரிவின்கள் தண்டனை. சில குற்றங்கள் செய்யும்போது இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அடுத்துள்ள காவல் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறது பிஎன்எஸ்எஸ் சட்டப்படி செய்யணும். அது செய்யலைன்னா குற்றவாளி. இப்படி சட்டம் சில கட்டாயமாக சில கடமைகளை ஒருவர் மீது சுமத்தும் போது அவர் அதை செய்யவில்லை என்றால்
அவர் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி. தவறான தகவல்களை அளித்தால், ஒரு பொது ஊழியருக்கு சட்டப்பூர்வமாக வழங்க கட்டுப்பட்டவர் பொய்யானது என்ற தகவலை அல்லது பொய்யானது என்று நம்புவதற்கு காரணமாக இருக்கும் தகவல்களை உண்மை என்று அளிக்கிறார். அதே உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க. விடுதலை போனவர் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தி அவனுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கையில் தவறான விலாசம் தவறான முகவரியை கொடுத்தாருன்னா அவர் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர். ஒரு கொலையோ கொள்ளையோ நடந்தால் அதை பார்க்கவங்க போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துது பிஎன்எஸ் சட்டம். அதில் இந்த இடத்துல திருட்டுங்கிறதுக்கு போல் 3 தெரு தாண்டி அங்கே ஒரு இடத்துல திருட்டுன்னு தவறான தகவலை கொடுத்தாலும் அவரும் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி. இதையே தண்டனையை 2 விதமாக சொல்லுவாங்க. வெறும் தகவலை கொடுத்ததுக்கு ஒன்று, அவர் சட்டப்பூர்வமாக கட்டுப்பட்டு கொடுக்க வேண்டிய தகவல் குற்றச்சாட்டு செயலை குறித்ததாக குற்றச்செயல் புரிவதை தடுக்கும் நோக்கத்திற்காக கைது செய்யும் நோக்கத்திற்காக தேவைப்பட்டால். இப்போ ஒரு வில்லேஜ் அதிகாரி என்ன செய்யணும்னா, அவர் இடத்துல ஒரு தேடப்படும் குற்றவாளி இருந்தால் வில்லேஜ் அதிகாரி அதை கொடுக்கணும், இந்த தகவல் கொடுக்கணும். அப்படி சில செயல்களை குற்றத்தை தடுப்பதற்காக பொதுமக்களுக்கும் சில கடமைகளை பிஎன்எஸ் சட்டம் சொல்லியிருக்கு. அதில் அவங்க செய்யலைன்னா இங்கே இந்த 2 குற்றம் சம்பந்தமாக இருந்தால் கொஞ்சம் தண்டனை கூட 2 வருஷம் அப்படின்னு. இந்த பாருங்க, ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒரு கொலை குற்றம் நடந்திருக்கு, ஒருத்தன் செத்து இருக்கான். அவர் என்ன சொல்லுதாரு, பாம்பு கடித்ததன் விளைவாக மரணம் ஏற்பட்டது அப்படின்னு தகவல் தவறாக தெரிவிக்கிறார். இது இந்த பிரிவில் ஒன்று. ஒரு இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்காக எல்லா கிராமத்தின் வழியாக போகிறாங்க. அவன் என்ன சொல்லுதான், வேற ஒரு திசையை கை காட்டான். கிழக்க போகிறான்னா அவன் மேற்க போகிறான்ட்டான், தெற்க போனால் அவன் வடக்க போகிறான்ட்டான். இதெல்லாம் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி அப்படின்னு. குற்றங்கிறதுக்கு இதெல்லாம் குற்றங்கள் அப்படின்னு சில லிஸ்ட்டை கொடுக்காங்க. இதில் ஒரு கேஸில் தவறான ஜாதியை கொடுத்து சான்றிதழ் வாங்கினாங்கிறது கூட இந்த பிரிவின் கீழ் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது ஊழியரால் கோரப்படும் போது சத்தியப்பிரமாணம் அல்லது உறுதிமொழியை செய்ய மறுப்பது. நீதிமன்றத்தில் போய் நீ சத்தியப்பிரமாணம் செய்துட்டு சாட்சி சொல்லுப்பான்னு அதெல்லாம் சொல்ல முடியாது, எங்கள் மதப்படி அதெல்லாம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இதில் தண்டிக்கணும். கேள்வி கேட்க அதிகாரமுள்ள பொது ஊழியருக்கு பதில் அளிக்க மறுப்பது. சட்டப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குது, இவர் கேட்காரு, கேட்டால் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது தவறு அப்படின்னு. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஒரு கொலையாளியை நீ கொலை செய்தான்னு கேட்டால் அவன் மறுக்கலாம், நான் பதில் சொல்ல மாட்டேன்னு மறுக்கலாம். ஒருவரை அது குற்றவாளி ஆக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் பதிலளிக்க வேண்டும்னு செய்யலை. இதே மாதிரி தான் அங்கே இதுலேயும் கொடுக்காங்க, கான்ஸ்டியூஷன்லையும். தன்னை குற்றவாளியாக்கும் எந்த கேள்விக்கும் ஒரு நபர் பதிலளிக்க வேண்டிய கட்டம் இல்லை, அவரது குற்றத்திற்கு அவரையே சாட்சியாகவும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லுதாங்க. அப்படி குற்றவாளி ஆக்கும் அப்படிங்கிறத தவிர மற்ற வகையில் ஒரு உண்மையை கூற சட்டப்படி கட்டப்பட்டவர் சொல்லணும். நீ கொலை நடந்ததை பார்த்தியான்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொல்லணும், அதெல்லாம் வாண்டேன்னு சொல்லணும்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அறிக்கையில் கையொப்பமிட மறுப்பது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதெல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட இந்த பிரிவில் தப்பு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரில் போய் கொடுக்காரு, அதில் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது. ஆனால் சில ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட வேண்டான்னே சொல்லுவார். உதாரணத்துக்கு போய் எஃப்ஐஆர் கொடுத்தாருன்னா அவர் அங்கே எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை உண்டாக்குதாரு, அதில் அவங்க கையெழுத்தை வாங்கணும்னு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குற்றவாளிகிட்டையோ வேறு யார்கிட்டையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த குற்றவாளிகிட்டையே அக்யூஸ்டையே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்கன்னா அதில் கையெழுத்து போடணுன்னு கட்டாயம் இல்லை. அப்போ கையெழுத்து போட வேணும்னு இருக்கும்போது அதை போடலை. ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, நீ விட்னஸாவான்னு, விட்னஸாக வந்திருக்கான், செர்ச் செர்ச்செல்லாம் நடந்த பிறகு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதில் கையெழுத்து போடணும் போட மாட்டாங்கன்னா அவர்
இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி. அடுத்தது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஓத் டு பப்ளிக் சர்வெண்ட் ஆர் பர்சன் ஆத்தரைஸ்ட் டு அட்மினிஸ்டர் அண்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன். தவறான விஷயத்த நான் உண்மையை கூறுகிறேன் அப்படின்னு சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு பொய்யா சொன்னான்னா அவனை பிடிச்சி இந்த செக்ஷன் கீழே தண்டிக்கணும். False information with intent to cause a public servant to use lawful power to injury to another. ஒரு தகவலை பொய்யான தகவல் என்று அறிந்து கொண்டே சொல்லி ஒரு பொது ஊழியர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அது காரணம் வேற ஒருத்தனுக்கு துன்பம் விளைவிக்க நோக்கும். வழங்கப்பட்ட தகவல்கள் உண்மை நிலை அவருக்கு தெரியும். அதன் காரணமாக பொது ஊழியர் செய்யக்கூடாதை செய்ய அல்லது செய்யாமல் விடக்கூடாத எதையும் செய்யும்படி செய்தல் அப்படின்னு. அதாவது ஆக்ட் ஆர் ஒமிஷன். ஒன்றுமே இல்லை, ஒருத்தங்க அவன் கொலை பண்ணா இவன் தான் கொலை பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு தவறான தகவலை கொடுக்காரு. அப்போ பொது ஊழியர் என்ன செய்வார்? வேகமாக போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு 2 அடி அடிப்பார். அப்போ இது நார்மலாக இவர் சொல்லாமல் இருந்தால் பொது ஊழியர் அந்த பப்ளிக் சர்வெண்ட் என்ன செஞ்சிருப்பார்? விசாரிச்சிருப்பார், பார்த்துருப்பார், யாருன்னு கவனிச்சிருப்பார். இது அப்படி இல்லை. இவனே ஒரு விஷயத்த சொல்லி அப்போ இவன் தான் இருக்கும் அப்படின்னு அவரும் பிடிச்சி கொண்டு போயிட்டாருன்னு வைங்க. இது இந்த பிரிவின் கீழ் அவருக்கு உண்மை நிலை பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டே பொய்ன்னு நம்பியே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதன் காரணமாக ஒரு செயலை செய்ய வைக்கிறது. அவர் ஃபேக்ட் உண்மைன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் செய்ய மாட்டார் அல்லது செய்திருப்பாருங்க மாதிரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் அப்படின்னு. அதே மாதிரி தீங்கு தொந்தரவுக்கு பொது ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை பயன்படுத்த செய்தல். ஒரு ஆளை பற்றி தவறான தகவலை கொடுத்து அதன் காரணமாக அவரை டிஸ்மிஸ் பண்ணவே வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுது. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் அல்லது அவருடைய மேலதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நீதிமன்றம் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் எடுக்க முடியும். ஒரு பொது ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தில் சொத்துக்களை எடுப்பதற்கு எதிர்ப்பு. லாஃபுல் அத்தாரிட்டி டேக்கிங் ப்ராப்பர்ட்டி ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரத்தில் எடுக்கிறதுக்கு அவர் பொது ஊழியர் என்று அறிந்து கொண்டு அல்லது நம்புவதற்கு காரணம் உள்ள போது எதிர்ப்பை முன்வைக்கிறார். ஒரு ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் சட்டப்படி எடுக்க வேண்டியிருக்கு, எடுக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை தடுக்குது. பொது ஊழியரின் அதிகாரத்தில் விற்பனைக்கு வழங்கப்படும் சொத்தை விற்பனை செய்வதை தடுப்பது. பொது ஊழியரின் அதிகாரத்தால் விற்பனைக்கு வழங்கப்படும் சொத்தை சட்டவிரோதமாக வாங்குதல் அல்லது ஏலம் கேட்டல். பொது ஊழியர் ஏலம் விடும்போது அந்த சொத்தை வாங்கக்கூடாதுன்னு இவர் சட்டம் தடுக்கும் போது அதை வாங்கினா ஏலம் கேட்டால் அவர் தண்டிக்கப்படணும். உரிமையியல் விசாரணை முறை சட்டம் சிபிசியில் கட்டளை 21 விதி 73 ஆர்டர் 21 ரூல் 73 சொல்லுது, ஏலத்தில் தொடர்புடைய எந்த அதிகாரியும் மற்ற நபரும் சொத்தை ஏலம் கேட்கவோ பெற முயற்சிக்கவோ கூடாது. அப்படி இருக்கையில் அவங்க கேட்டாங்கன்னா இந்த பிரிவின் கீழ் தண்டனைக்குரியவர்கள். பொதுப்பணியை நிறைவேற்றுவதில் பொது ஊழியரை தடுப்பது. பொது ஊழியருக்கு உதவி வழங்க சட்டப்படி கடமை உள்ள போது உதவுவதற்கு தவறுதல். இதில் 2 விதமான குற்றங்களை சொல்லுவாங்க. பொது கடமையை நிறைவேற்றுவதில் உதவி செய்ய அல்லது வழங்குவதற்கு சட்டப்படி கட்டுப்பட்டவர். அவர் ஹெல்ப்பு கேட்டால் கொடுக்கணும். நான் கைது செய்ய வேண்டியிருக்கு, நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டால் செய்யணும் அப்படின்னு பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் சொல்லியிருக்கு. அதை செய்யலையா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். அதே மாதிரி நீதிமன்றத்தால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக குற்றச்செயல் பார்வையை தடுக்க, கலவரத்தை தடுக்க, இது போல தான் இருந்ததுன்னா 2வது பிரிவில் வராங்க. முதல் பிரிவில் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. 2வதுல அது குற்றம் தொடர்பானதாக இருக்குது. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கட்டளை நிறைவேற்ற, குற்றச்செயல் செய்வதை தடுக்க, கலவரத்தை தடுக்க, அப்படி இது கொஞ்சம் சீரியஸான
விஷயங்கள். பொது ஊழியரால் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட சட்டப்படி அதிகாரம் கொண்ட ஒரு பொது ஊழியரால் உத்தரவு பிரகடனப்படுத்தப்பட்ட போது குறிப்பிட்ட செயலிலிருந்து விலகும்படி அறுத்தப்படுகிறார் அல்லது நிறைவேற்றுவதற்காக கட்டளையிட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கிணறு, சைடு வால் இல்லை, போகிறவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அல்லது ஒரு கான்ட்ராக்ட் பாலம் கட்டுதார், பாலம் கட்டுறதுக்கு வழியில் தோண்டி போட்டிருக்காரு, பெரிய ஆபத்தான பள்ளமாக இருக்குது. அதை பக்கத்தில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த பள்ளம் தோண்டி இருக்க அது தடுப்புக்கு கொஞ்சம் மறைச்சி வை, ஆட்க போகாமல் இருக்கணும். அல்லது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியிலேருந்து நச்சு புகை வெளியே வருது, ஊர்க்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ அதை இண்டஸ்ட்ரியை என் விசாரணை முடிந்த வரைக்கும் அல்லது அதில் இருக்க புகைகளுடைய அளவெல்லாம் கெமிக்கல் ரிசல்ட் வர வரைக்கும் நிறுத்தி வைன்னு உத்தரவு போடுதார். இவன் அதை கேட்காம நடத்துதான். அப்படின்னா இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி. ஆர்டர் ப்ரமல்கேட்டட் பை தி பப்ளிக் சர்வெண்ட், உத்தரவின் மூலம் குறிப்பிட்ட செயலிலிருந்து விலகும்படி அறிவுறுத்தப்படுகிறார். ஃபேக்ட்ரியை திறக்காது, அந்த புகை ரொம்ப வருது, மக்களை பாதுகாப்பு, என்னுடைய ஃபைனல் ஆர்டர் வார வரைக்கும் இதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு தூத்துக்குள்ளே ஸ்டெர்லைட் வந்தது, மூடி வைக்கணும்னு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடுதாருன்னா மூடி தான் வச்சுருக்கணும். ரெண்டாவது, அவர் வசமுள்ள நிர்வாகத்தில் உள்ள சில சொத்துக்கள் குறித்த குறிப்பிட்ட உத்தரவு. உன் பில்டிங் ரொம்ப பழசாக இருக்குது, பக்கத்து வீட்டு மேலே விழுந்துரும்னு பயப்படுதாங்க, ஆபத்தானது, நீ அதை உடைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். அவர் சொத்து தொடர்பான உத்தரவை நிறைவேற்ற கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அறிந்து கொண்டே கீழ்ப்படிய மறுத்தால் அது தண்டனை. இந்த தண்டனையும் ரெண்டு விதமாக கொடுக்காங்க. ஒன்று மைனர், இது கொஞ்சம் சீரியஸ். கீழ்ப்படியாமை காரணம் மனித உயிருக்கு, ஆரோக்கியத்திற்கு, பாதுகாப்பத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்றால் கொஞ்சம் தண்டனை கூட, அல்லது சாதாரண கீழ்ப்படிதல், எரிச்சல், தீங்கு இந்த மாதிரி உள்ளது. பொது ஊழியருக்கு தீங்கு விளைவிக்க அச்சுறுத்தல். ஒரு பணியை செய்ய, ஒரு செயலை செய்ய அல்லது செய்யாதிருக்க தாமதப்படுத்த, அவருக்கு அல்லது அக்கறை கொண்டிருக்கும் எவருக்கும் தீங்கு விளைவிக்க அச்சுறுத்தல். என்க்ரோச்மெண்ட்டு, பொது அதிகாரி, கவர்மெண்ட்டு சொல்லுதாங்க, கோர்ட்டு சொல்லுதாங்க, அந்த இடத்த திருப்பி எடுக்கணும்னு. இவன் என்ன சொல்லுதா, நீ திருப்பி எடுக்க வந்தேன்னா உன் பிள்ளைய நாளைக்கு தூக்கிட்டு போயிடுவான், உன் பிள்ளை கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துதான். அந்த பொது ஊழியருக்கு பயமுறுத்தல் அல்லது பொது ஊழியர் அக்கறை கொண்டிருப்பதாக அவர் நம்பும் எந்த ஒரு நபருக்கும் தீங்கு விளைவதற்காக அச்சுறுத்தல். அப்படி செய்தவர் இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர். பொது ஊழியருக்கு பாதுகாப்புக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்க ஒரு நபரை தூண்டுவதற்காக எந்த ஒரு தீங்குக்கும் எதிராக சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்க, அவ்வாறு வழங்க அதிகாரம் கொண்ட எந்த ஒரு பொது ஊழியருக்கும் விண்ணப்பிப்பதை தடுக்க. இவன் ரொம்ப தகராறு பண்ணுதான், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு போகிறான், நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னா காலை வெட்டிடுவாங்க. அல்லது பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் நச்சு புகை வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான், நீ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை கம்ப்ளைண்ட் பண்ண போனால் காலை வெட்டிடுவாங்க. இந்த நபரை தடுப்பதற்காக, தவிர்ப்பதற்காக, ரெஃப்ரைன் ஆர் டெசிஸ்ட், தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலை செய்கிறார். அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனியா நீ வீட்டுக்கு வரமாட்டா, வார வழியிலே வெட்டி சாச்சணும் அப்படின்னு சொல்லுதான். இதெல்லாம் காவல்துறைக்கு விண்ணப்பம் பண்ணவோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பப்ளிக் நியூசன்ஸை பற்றி விண்ணப்பம் பண்ணவோ செய்யலாம். அந்த மாதிரி சட்டப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்துவதை கட்டாயப்படுத்த அல்ல கட்டுப்படுத்த தற்கொலை முயற்சி. இது இந்த சட்டத்தில் புதுசாக வந்திருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் நின்று பெட்ரோலை ஊற்றி தீயை கொடுத்தான், என் வீட்டுக்கு எனக்கு மனைப்பட்டா தரணும் அப்படின்னு.
இது எந்த ஒரு பொது ஊழியரையும் உத்தியோக கடமையை நிறைவேற்றுவதை கட்டாயப்படுத்த அல்லது அவரை எடுக்காமல் இருக்க கட்டுப்படுத்த செய்கிறதுக்கு அல்லது செய்யாமல் இருக்கிறதுக்கு. என் வீடு என்கரேஜ்மெண்ட்டில் இருக்குது, நீ அதை எடுக்கக்கூடாது, எடுத்தேன்னா நான் இப்போ தீ குளிச்சிருவேன் அப்படின்னு பெட்ரோலோடு போய் நிற்கான். இது இந்த பிரிவின் கீழ் குற்றம். இது பிஎன்எஸ் சட்டத்தில் புதுசாக வந்த பிரிவு. ஏன்னா ரொம்ப அதிகமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் தீயை கொடுத்தான் அப்படிங்கிறனால இது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இனி அடுத்த சாப்டர் அத்தியாயம் 14 ஃபால்ஸ் எவிடன்ஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் நியூசன்ஸ். இதை அடுத்த செஷனில் பார்ப்போம்.